ஹலோ காய்ஸ், வெல்கம் ஆல் டு திஸ் சேனல். ஈஸியாக படிக்கலாம் வாங்க பார்ட் 7. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீச்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். லீச்சிங்கில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாங்க. அதாவது சைனல் லீச்சிங், அமோனியா லீச்சிங், ஆசிட் லீச்சிங் அண்ட் ஆல்கலி லீச்சிங்னு 4 லீச்சிங்ஸ் இருக்குது. அந்த 4 லீச்சிங்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஏசி லீச்சிங் அப்படின்னு சொன்னது அதோடைய எக்ஸாம்பிள்ஸில் நீங்கள் ஏசியை சால்வ் பண்ணிக்கோங்க. ஏசி அப்படின்னு சொல்லுறது ட்ரிபிள் ஏசி, 3 ஏசி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அண்ட் லீச்சிங்குடைய எக்ஸாம்பிள்லேருந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டாலும் நம்மளால் எழுத முடியும். ஆனால் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே அதில் வந்து ஒரு லீச்சிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சொல்யூட் கூட ஒரு சால்வெண்ட்டு இது பண்ணி ஒரு ரியாக்ஷன் அக்வஸ் சொல்யூஷன் நமக்கு என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே சொல்யூட்டாக இருக்கிறது அண்ட் நம்ம சூட்டபிள் சால்வெண்ட்டை நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், அதாவது ரியேஜென்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இங்கே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனைட்டுன்னு சொல்லும்போது அங்கே சைனைட் தான் நம்முடைய சால்வெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். அமோனியா அப்படின்னு சொல்லும்போது அங்கேயும் அக்வஸ் அமோனியாவை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆல்கலின்னு சொல்லும்போது சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுறோம். ஆசிட்னு சொல்லும்போது சல்ஃபூரிக் ஆசிட். இவங்க எல்லாத்தையும் ஏன் ஞாபகம் வச்சுக்கிறோம்